Hi friends, welcome back to VPL's Handbook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ். எப்படி பண்ணலாங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரைட் ரைஸுக்கு நான் இவ்வளோ ஆயில் எடுத்துருக்கேன், குக்கிங் ஆயிலு. ஜாஸ்மின் ரைஸு, குக் பண்ண ரைஸு வச்சுருக்கேன். அதிலே நான் சால்ட்டு போட்டுட்டேன் குக் பண்ணும்போது. ஸோ இது 4 பேருக்கு வர மாதிரி சமைக்கிறேன். ஓகே, இதில் ஒரு 8 முட்டை போட்டேன். அப்புறம் வந்து ரைஸ் வந்து ஒரு 1.25 கப்பு ரைஸு, ஜாஸ்மின் ரைஸு குக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 2 கேரட்டு நல்லா பொடி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், இது ப்ரானு வேக வச்சது. ஆல்ரெடி ப்ரான்லேயே கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் நான் காரமாக பெப்பர் எதுவும் போடலை இல்லையா, அதனால நான் என்ன பண்ண போகிறேன், க்ரீன் சில்லி இருக்குது, அது வினிகரில் ஊற வச்சு இருக்குது. அது வந்து நாங்கள் ஆக்சுவலாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நாங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போது. டெய்லி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நான் குண்டாயிருக்கேன் போல. சூப்பராக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. இது நல்லா இருக்கும். நான் வினிகரில் ஊற வச்ச க்ரீன் சில்லிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. அதனால அப்படி பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பாய், see you soon.